அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான நிகழ்வு, இதுவும் ஒரு சுபு நேரத்தில் தான் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு அவங்கள வந்து தொழுகைக்கு எழுப்ப சொல்லி ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எல்லாருமே படுத்துக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு வந்து என்ன பண்ணுறாங்க, அவரும் தூங்கிடுறாரு. தூங்கிட்டு ஏன் இந்த மாதிரி எழுப்பாமல் விட்டீங்க அப்படின்னா, உங்களை தூங்க வச்ச இறைவன் தான் என்னையும் தூங்க வச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தொழுகை நடத்துகிறாங்க. இன்னும் டிலே பண்ணி தான் தொழுகை நடத்துகிறாங்க. தொழுகை நடத்திட்டு ஒரு பயான் நடத்துகிறாங்க. இந்த பயான் தான் முக்கியமான ஒரு பயானாக இது இருக்குது. இதில் வந்து ஜாமியுல் கலீம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அந்த நைட்டில் தான் வந்து அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நைட்டில் தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ண, தபுக் போகிற வழியில் தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் ஒருங்கிணைந்த சொல்லை கொண்ட வார்த்தைகள் கொண்டவனா அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்காங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை போல இருக்குது. நான் அப்படி நினைக்கிறேன், என்னங்கிறது தெரியல. ஏன்னா இந்த ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹ் விட்டு விட்டால் உபதேசம் பண்ணுறாங்க, ஒன் லைன் உபதேசம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸில் மட்டும் 58 உபதேசம் பண்ணுறாங்க. அதை பண்ணோம்னா இது அதுவே 1.5 மணி நேரம் ஆயிரும். அது நீளமான விஷயம். அந்த ஒரு ஹதீஸ் மட்டுமே இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை மட்டுமே பயானாக எடுத்து பேசலாம். அந்த 58 விஷயம் பேசுகிறாங்க, டக்கு டக்கு டக்குன்னு கலந்து போயிட்டே இருக்காங்க ரசூலுல்லாஹ். ஜாமில் கலீம்னு வர அந்த வார்த்தைக்கு நான் அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் பேசுகிறேன். அந்த துவா, அந்த தொழுகையில் கூட என்னது, இந்த பயான்கள் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிப்பாங்களா, சொல்லிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல்லு, செயலிலே சிறந்தது என்னுடைய வழிமுறை அப்படின்னு. அந்த இதெல்லாமே இந்த பயானுடைய ஒரு பிட்டு தான். அது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உண்மையில் சிறந்ததும் சொல்லில் சிறந்ததும் அல்லாஹ்வுடைய புத்தகமாகும். ஒரு 10 பாயிண்ட் மட்டும் எடுத்திருக்கேன். உண்மையில் சிறந்ததும் சொல்லில் சிறந்ததும் அல்லாஹ்வுடைய புத்தகமாகும். இது யோசித்தோம்னா 1/2 மணி நேரம் நம்ம யோசிக்கலாம், அந்த அளவுக்கு டீட்டெயிலாக அதில் இருக்கும். வலிமையான பாதுகாப்பு வளையம் லா இலாஹா இல்லல்லாஹ் ஆகும். ஏன்னா இது துனியாவிலையும் காப்பாற்றும், சொர்க்கத்திலையும் காப்பாற்றும், கபூர்லையும் காப்பாற்றும், எல்லா இடத்துலையும் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் நம்மளை காப்பாற்றும். அனைத்து மார்க்கங்களையும் விட சிறந்தது இப்ராஹிமின் மார்க்கமாகும். அது என்ன இப்ராஹிமுடைய மார்க்கம், அது வேற ஒரு விஷயம், அது பெரிய விஷயம். அதுவும் டீப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம். அதான் ஒன் வேர்டில் ரசூலுல்லாஹ் பேசிடுவாங்க, அதை விரிவாக்கணும் அப்படின்னா அது பெரிய கருத்துக்கள் வரும். வழிமுறைகளில் சிறந்தது முகம்மதுடைய வழிமுறையாகும். அது என்ன முகம்மதுடைய வழிமுறை, அதுவும் டீப்பான விஷயம், தனியாக பார்க்கணும். கண்ணியமான பேச்சு அல்லாஹ்வை நினைவு கூறுவதாகும். பெருமை அடிக்காமல் அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தியே பேசுகிறது தான் கண்ணியமான பேச்சுங்கிறாங்க. பயான்களில் சிறந்தது குர்ஆன் ஆகும். பயான்கள்லேயே அல்லாஹ்வுடைய பயான் தான் டாப் பயான், அல்லாஹ் பயான் பண்ணுறது தான் குர்ஆன். காரியங்களில் கெட்டது பிதத்துகளாகும், கெட்ட காரியங்கள் பிதத்து. வரலாறுகளில் சிறந்தது நபிமார்களின் வரலாறுகளாகும். வரலாறுகளிலே சிறந்தது ரசூல்மார்களுடைய நபிமார்களுடைய வரலாறுகள். மரணங்களில் அந்தஸ்தும் மதிப்பும் நிறைந்தது ஷஹாதத்துடைய மரணமாகும். மரணங்களிலே சிறந்தது இது அப்படிங்கிறாங்க. புத்திசாலித்தனங்களில் சிறந்த புத்திசாலித்தனம் அல்லாஹ்வை அஞ்சுவதாகும். அறிவாளிக்கு அழகு அல்லாஹ்வை பயப்படுறது அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு 10 விகள் மீதி இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு ஒரு 58 ஒரே ஹதீஸில் இவ்வளோ பெருசு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா தலாயிலுன் நுபுவால வருது. இந்த ஹதீஸு இது வந்து 658வது பேஜில் 5வது வால்யூமில் தலாயிலுன் நுபுவால இந்த செய்தி வருது.